Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தமிழகத்தை உலுக்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்து சென்னை, தஞ்சை, மயிலாடுதுறை, விருதுநகர், நாமக்கல் என பாலியல் குற்றங்கள் வெளிவந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் பெண்கள் நடமாடவே முடியாத சூழல் உருவாகியுள்ள நிலையில் யார் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என திராவிட மாடல் அரசு இருப்பதாக மக்கள் வேதனை. திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் சுவரொட்டி மீது காலணி வீசிய மூதாட்டியின் காட்சியை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட இளைஞரிடம் காவல்துறை மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியதாக தகவல். மக்களின் கொந்தளிப்பை வீடியோவாக பதிவிட்ட இளைஞரை தேடி பிடித்து மிரட்டுவதில் ஆர்வம் காட்டும் திராவிட மாடல் காமுகங்களையும் கஞ்சா வியாபாரிகளையும் பிடிப்பதில் ஆர்வம் காட்டாதது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த சென்னை வரும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை ஸ்டாலின் அரசின் காவல்துறை உரிய முறையில் விசாரணை நடத்தாத நிலையில் ஆணையம் விசாரிக்க உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குறிப்பிடப்படும் அந்த சார் யார் என தமிழகமே கேள்வி எழுப்பும் நிலையில் யார் அந்த மூதாட்டி என தேடி அலையும் உடன்பிறப்புகள். திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் போஸ்டர் மீது செருப்பை தூக்கி வீசி மண்ணை வாரி தூவிய மூதாட்டியின் கோபம் தமிழக பெண்களின் கோபம் என்பது திமுகவினருக்கு எப்போது புரியும் என மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் விதமாக தமிழகம் முழுவதும் ஒட்டப்படும் யார் அந்த சார் போஸ்டர். கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கும் திராவிட மாடல் அரசு காவலர்களை கொண்டு போஸ்டர் ஒட்டுபவர்களை மிரட்டும் அவலம். அதிமுகவை கண்டு திமுகவிற்கு அச்சம் வந்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம். 2026 அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அம்மா ஆட்சி அமையும் என சூளுரை. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கோட்டூர்புரத்தில் நடந்த விழாவில் முதலமைச்சராக மட்டுமல்ல ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டி தருகிறேன் என மாணவர்களிடம் வாய் இனிக்க பேசிய ஸ்டாலின். நான் முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டி தருகிறேன். நான் முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டி தருகிறேன். நான் முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டி தருகிறேன். நான் முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல. இன்று அதே கோட்டூர்புரத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த அநீதி குறித்து முதல்வர் வாய் திறக்காமல் கள்ள மௌனம் காப்பது ஏன் என மாணவிகள் கேள்வி. தங்கை அனிதா என கபட நாடகம் ஆடிய உதயநிதிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுகவை சேர்ந்த காம கொடூரன் ஞானசேகரனால் பாதிக்கப்பட்ட மாணவி தங்கையாக தெரியவில்லையா என மாணவிகள் ஆவேசம். யாருக்காவது கண்கலமா இருக்குவாங்க? மனசாட்சி உள்ள யாராவது சொல்லுங்களேன். உங்க யாருக்கும் கண்கலங்கலையா? நீங்க யாரும் வருத்தப்படலையா? 21 பசங்களை இழந்திருக்கோமே. நான் அனிதால ஆரம்பிச்சு இப்போ ஜெகதீஷோட அப்பா, உங்க யாருக்குமே மனசு கலங்கலையா? நீங்க எல்லாருமே நடிக்கிறீங்களா? அப்போ நான் கேட்கிறேன். நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களை பார்த்து உங்க கண்ணு கலங்கலையா, மனசு கலங்கலையா என செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பி நாடகமாடிய உதயநிதிக்கு இப்போது கண் கலங்கவில்லையா என தமிழக மாணவிகள் கேள்வி. எதிர்க்கட்சியாக இருந்த போது பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என தப்பாக கணக்கு சொல்லி மக்கள் மனதை கலைத்த ஸ்டாலின். பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன். நான் வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500 ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் இந்த அரசாங்கம். இப்படி 5000 கொடுக்க சொல்லி அடம் பிடித்தவர்கள் 2025 ஆண்டிற்கான பொங்கல் தொகுப்பு குறித்த அறிவிப்பில் பணம் கொடுப்பது தொடர்பாக வாய் திறக்காததால் மக்கள் அதிருப்தி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண் அரசு மருத்துவரின் தவறான சிகிச்சையால் உயிரிழப்பு.
அரசு மருத்துவமனை முன்பு பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடியில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் வர முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மூட்டை மூட்டையாக சிக்கிய குட்கா பொருட்கள். திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பட்டி தொட்டி எங்கும் குட்கா புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முன்விரோதம் காரணமாக மினிலோடு ஆட்டோ ஓட்டுநர் குத்தி கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடப்பதாக பொதுமக்கள் வேதனை. வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் அலைமோதிய கூட்டம். சூரிய உதயத்தை காண கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஞாயிறு வார விடுமுறையை ஒட்டி அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். அக்னி தீர்த்த கடலில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம். வார விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்து சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் உற்சாகம். கழிவு நீர் மற்றும் ஆகாய தாமரையால் மாசடைந்து வரும் புழல் ஏரி. மழைக்கு முன்பு புழல் ஏரியை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. புதுச்சேரியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது. 10 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை. விழுப்புரத்தில் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை வீட்டை உடைத்து 40 சவரன் நகைகள் மற்றும் 90,000 பணம் கொள்ளை. செயலற்ற திமுக ஆட்சியில் துணிகர கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு அருகே போலி மருத்துவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலி மருத்துவர்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் 21 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா. வைகுண்ட ஏகாதசி திருவிழா நாளை தொடங்கி ஜனவரி 20ஆம் தேதி வரை நடைபெறும். செங்கல்பட்டு அருகே புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி கடத்தி வரப்பட்ட 683 மது பாட்டில்களுடன் ஒருவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஐடி பெண் ஊழியரை பலமுறை பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் அவலம். மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நாளை மீண்டும் திறப்பு. நாளை மறுநாள் முதல் மகர விளக்கு பூஜைகள் தொடக்கம். டெல்லியில் குடியரசு தினத்தையொட்டி ஒத்திகை நிகழ்ச்சி. கொட்டும் பணியிலும் கர்த்தவ்ய பாதையில் நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகையில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள். ஸ்பேஸ் எக்ஸ் திட்டத்துக்காக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை இரவு 9:58 மணிக்கு விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். 25 மணி நேர கவுண்டவுன் இன்று இரவு 8:58 மணிக்கு தொடங்கும் என இஸ்ரோ அறிவிப்பு. கடும் பனிப்பொழிவால் வெண்மை நிறமாக மாறியுள்ள ஜம்மு காஷ்மீரின் கண்ணை கவரும் ட்ரோன் காட்சி. போக்குவரத்து சேவைகள் இயல்பு வாழ்க்கையை முடங்கியதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் திட்டத்தில் 18 கிலோமீட்டர் நீளத்துக்கு ரயில் பாதை தயார். உலகின் மிக உயரமான ரயில் பாலம் அமைந்துள்ள கத்ரா ரியாசி பாதையில் ரயில் சோதனை ஓட்டம் தொடக்கம்.